ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். ஸோ என்னோட நேம் சாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் டைப் ஸ்கிரிப்டில் எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ டுடே அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து மொத்தம் 3 வேல வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று லெட்டு, அடுத்து வந்து வேரு, அடுத்து வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதில் நான் உங்களை ப்ரிஃபர் பண்ண லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி நீங்கள் லெட்டையும் கான்ஸ்டண்ட்டையும் யூஸ் பண்ணுங்கள். வேர் வந்து இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் இல்லை வேர் யூஸ் பண்ண வேண்டாங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸை பற்றியும் லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் பேசணும். டேட்டா டைப்ஸில் நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஒன்று நம்பர், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 டைப். ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து 1 2 3. அகெயின் வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு வேர்டு. ஓகே, தென் பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பூலியன் அப்படிங்கிறது என்ன? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப் இருக்குது. இந்த டேட்டா டைப்பை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம், வேரியபிளை வச்சு எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம், கான்ஸ்டன்ட் வச்சு எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம், அதை அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். லெட்டு a is equal to 100. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். console.log a அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இஃப் யூ ஆர் நாட் ஸ்பெசிஃபைங் த டேட்டா டைப், அதாவது இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், இப்படி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலான்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தா டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஏயை நான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சரி, அப்போ இதை டைப்பை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது? லெட்டு மேபி ஏன்னு வச்சுட்டேன் ஆல்ரெடி, நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் பின்னு வச்சுட்டு நம்பர் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பின்னு நம்ம என்ன பண்ணுறேன் வச்சாச்சு. ஸோ இதுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ அப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளிசிட் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைப் இன்ஃபரன்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேயாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். என்ன வேயால் டிக்ளேர் பண்ணலாம்? லெட்டு, வேறு, கான்ஸ்டன்ட். அண்ட் அகெயின் நம்ம மெயின்லி யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், ஸ்ட்ரிங்கு, பூலியன். ஸோ இந்த 3ஐயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் அப்படிங்கிறது முழு எண்கள், ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு 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 வார்த்தை, ஒரு வேர்டு, பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை நம்ம மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை ஃபர்தராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு நம்பரில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். லெட்டு நேம், ஓகே, கோலன், ஸ்ட்ரிங்குன்னு கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கேஸ் சென்சிட்டிவ்னா சில இடத்துல நீங்கள் கேப்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில இடத்துல நீங்கள் ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபர்தராக என்னென்னு சொல்கிறேன். நான் பிரிண்ட் பண்ணுறேன் console.log நேம். ஸோ இங்கே நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீடிஃபைன் கீவேர்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை நேம்னு மாற்றிக்கிறேன். ஸோ நேம்ங்கிறது ஆல்ரெடி டைப் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடிஃபைன் கீவேர்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நேம் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேமை மறுபடியும் நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். நேமை நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேபி சாம் ராஜ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். அகெயின் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நேம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சேஞ்ச் ஆகுது. இனிஷியலாக சாம்னு இருந்துச்சு, இப்போ சாம் ராஜ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ அகெயின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேல்யூலாம் வந்து இஃப் இட் இஸ் நாட் சேஞ்சிங், அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் எதில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டில் கொடுத்துக்கலாம். ஸோ கான்ஸ்டில் நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் லெட்டை நீங்கள் என்னவா மாற்றுறீங்க அப்படின்னா கான்ஸ்டாக மாற்றுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இஃப் சம் வேல்யூஸ், அதாவது ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வேல்யூ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கான்ஸ்டில் கொடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு ஒன். சரி, அப்போது இதை நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகும்? ஓகேங்களா, நான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு சேஞ்ச் த வேல்யூ சாம் டு சாம் ராஜ். என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இட் வில் த்ரோ என் எரர். ஓகேங்களா, இட் த்ரோ என் எரர் cannot assign to a my name because it is a constant. ஓகேங்களா, கான்ஸ்டன்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது, you cannot change the value.
ஸோ மொத்தம் 3 டேட்டா டைப் இருக்குது. லெட்டு, வேர், கான்ஸ்டன்ட். இப்போ லெட்டுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிச்சு. லெட்டில் சேஞ்ச் பண்ண முடியும், கான்ஸ்டன்ட்டில் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மொத்தம் 3 டேட்டா டைப் இருக்குது. ஒன்று வந்து நம்பர், அடுத்து வந்து பார்த்தீங்க ஸ்ட்ரிங்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூலியன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ நான் ஒரு ஒரு மேபி சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்சோல் டாட் லாக் சாய்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எழுதுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம சாய்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது கமெண்ட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதோட டேட்டா டைப் என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்பர், ஸ்ட்ரிங்கு, பூலியன். சரி, இதை தவிர ஏதாவது வேலை டிக்ளேர் பண்ண முடியுது இருக்கா? இப்போ இன்னொரு கொஷின் எனக்கு, இப்போ ஏயோட வேல்யூ வந்து இங்கே 10, ஓகேங்களா? இங்கே வந்து பியோட வேல்யூ வந்து நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு சேஞ்ச் த ஏ வேல்யூ. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஏ வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சேஞ்ச் பண்ண நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னென்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஹலோன்னு ட்ரை பண்ணுறேன். கொடுத்துட்டு கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலி ஏவோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ அந்த நம்பர்ங்கிற டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக நான் என்னவா மாற்றுறேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வேறு டேட்டா டைப்பில் மாற்றுறேன். ஸோ இது அலோவ் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன இல்லை, ஏன்னா டைப் இன்ஃபரன்ஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அது ஆல்ரெடி அதை நம்பர் அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ணிக்கிச்சு. ஸோ டிஃபால்ட்டாக, ஓகேங்களா, டிஃபால்ட்டாக அசைன் பண்ணிக்கிச்சு. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ இதை இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்லேருந்து மேபி டிக்ளேர் பண்ணும்போது ஒரு டேட்டா டைப், மேபி லேட்டரில் நான் வந்து இன்னொரு டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போ ஒரு வேரியபிளை நீங்கள் என்னவா டிக்ளேர் பண்ணிக்கலாம், எனி அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்லையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த எனியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டா டைப்பை கீப் ஆன், நீங்கள் என்ன டேட்டா டைப்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேபி நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கோலன் எனி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் கொடுக்கும்போது 10ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் கொடுக்கும்போது 10ன்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த வேல்யூக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டேட்டா டைப் கொடுக்குறேன். அடுத்து ரெண்டாவது ஒரு டேட்டா டைப் கொடுக்குறேன் கம்ப்ளீட்டாக. இப்போ இதுக்கு இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் சினாரியோட நம்மளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எரர் அடிச்சிச்சு. யூ கேன் நாட் சேஞ்ச். ஓகேவா? ஆல்ரெடி இது வந்து ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப்பாக இருக்குது. யூ கேன் நாட் சேஞ்ச் டு தி நம்பர். ஆல்ரெடி அது நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்குது. யூ கேன் நாட் சேஞ்ச் டு தி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எனி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு முதல்ல பார்ப்போம் நம்ம. ஓகே, இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ வேல்யூ வந்து 10ன்னு வந்திருக்கு. அகெயின் வேல்யூ வந்து ராம்னு வந்திருக்கு. ஸோ இங்கே டைப் ஸ்கிரிப்டில் என்ன ஒரு இது வந்து ஸ்பெஷல் டேட்டா டைப் அப்படிம்பாங்க. இந்த ஸ்பெஷல் டேட்டா டைப்பில் நிறைய டேட்டா டைப் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனி. பட் இதெல்லாம் வந்து என்னோடய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் அவங்கள வேறுங்கிறது ப்ரிஃபர் பண்ண வேண்டாம்னு சொன்னனோ அதே மாதிரி இது ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு டேட்டா டைப் இருக்குது. ஒரு ஆப்ஷனல் மாதிரி ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அதுவும் நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி காமிக்கிறேன். யூனியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ யூனியன் டேட்டா டைப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனின்னு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த டேட்டா டைப்லாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதே மாதிரி லெட்டிலே நீங்கள் வந்து 2 டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பாசிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அதில் லெட்டு வேல்யூன்னு கொடுத்துட்டு, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 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 மாதிரி ஒரு பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அது ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம். இந்த இந்த நடுவில் ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ரேட்டர் இந்த கோடுக்கு பேர் வந்து பைப் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பைப் ஆப்ரேட்டர். இந்த டேட்டா டைப்பை என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நீங்கள் லெட்டில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். லெட்டு கொடுத்துட்டு இனிஷியலாக என்ன அப்படின்னு வந்தால் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். அது ஸ்ட்ரிங்காகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், நம்பராகவும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், நம்பர் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். அதையும் நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ஓகே. ஸோ நான் ஒரு குயிக் ரீகேப் பண்ணுறேன்.
ஸோ டைப்ஸ்கிரிப்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 வேயா வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஒண்ணு வந்து லெட், அதர் வந்து வேர், அதர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ இதில் நம்ம லெட்டும் கான்ஸ்டன்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெட் யூஸ் பண்ணால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ விச் ஒன் நீங்கள் என்னெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கான்ஸ்டன்ட்டில் கொடுத்துக்கோங்க. அது போக நான் உங்களுக்கு என்ன என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, டைப் எக்ஸ்பிளிசிட்னா என்ன, டைப் இன்ஃபரன்ஸ்னா என்ன, எக்ஸ்பிளிசிட் டைப்னா என்ன அப்படிங்கிறத சொன்னேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனிங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி எப்படி வேல்யூ டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பைப் சிம்பல் வச்சு ஒரே ஒரு வேரியபிள்ல ஒரே ஒரு வேரியபிள்ல நம்ம எப்படி 2 டைப் ஆஃப் வேல்யூஸை அசைன் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது இப்போ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேட்டில் நீங்கள் என்ன பிங் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நான் என்னோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மாதிரி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க் யூ கைஸ்.